ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நம்ம இன்னைக்கு ஐடியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 14க்கான எபிசோட் ப்ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கபில்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் அவர் வீம்புக்காக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த தீபத்தை ஏற்றுறப்போ பார்த்தீங்கன்னா அது எரியவே இல்லை, அணைஞ்சிடுது. திரும்பி திரும்பி ட்ரை பண்ணுறாரு, ஆனால் இது பண்ணவே இல்லை. ஒரு வழியாக சிவாவும் அயலியும் பூஜைக்கு உட்கார வந்துட்டாங்க. ஐயர் நீங்கள் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இரு நாங்கள் ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஏற்றுறாங்க. ஆனால் இது பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயர் கேட்குறாரு, உண்மையிலேயே நீங்கள் தான் உதய பெருமானோட உண்மையான வாரிசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதில் என்ன சந்தேகம், ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா இருந்தால் நேரம் எரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உடனே சிவாவை ஏற்ற சொல்கிறாரு. ஐயர் ஏற்ற சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா உடனே எரிஞ்சு இது பண்ணிவிட்டு ஏறினோடனே பார்த்தீங்கன்னா கபிலனால் ஒன்றுமே சொல்ல முடியல. கபிலனுக்கும் கபிலனோட அம்மாவும் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. என்னடா இவன் எத்தனோன்னு ஏறிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. இந்த ராணிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி எப்படியோ ஒரு அந்த பூஜை நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் சிவா அயலிகிட்ட சொல்கிறாரு, அந்த கடவுளே காட்டி கொடுத்துட்டு நான் தான் உதயபெருமானோட முதல் வாரிசு அப்படிங்கிறத இது எனக்கு போதும். இருமா நான் என்ன வேணால் பண்ணுவேன் அவருக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் ஓகே, ஆமாம் உண்மையை தான் காட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அயலியும் சொல்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அப்கமிங் நடக்குது. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு அப்கமிங்கில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.